சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். நோ ப்ராப்ளம். சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோயிலில் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார். என்ன நீ ட்ரை பண்றா, ஒண்ணும் நடக்காதுடா. ஆமா, வடிவுடையம்மன் கோயிலில் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார். நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகராது. அதிமுகவை விஜய் விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஏபிஎஸ், தங்கள் கட்சியை வளர்க்க மற்றவர்களை விமர்சிப்பது இயல்பானதுதான் என்று தெரிவித்தார். மலையாளம் பேசிவிட்ட ஏண்டா, இங்க வந்து 4 சாய் சந்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். ஒரு கட்சியும் ஒரு விமர்சனம் செய்வது, அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன, எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே. எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி? திமுக விமர்சனம் செய்யலையா, விடுதலை சிறுத்தை செய்யலையா, காங்கிரஸ் செய்யலையா, கம்யூனிஸ்ட் செய்யலையா? நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார். சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. அமித்ஷா 3 விஷயங்களை சொல்றாரு. NDA அரசு அமையும், அதுல பாஜக இருக்கும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். சோ அந்த இடத்துல எடப்பாடியோட அத்தாரிட்டியை அவர் சேலஞ்ச் பண்றாரு, தெளிவாவே தெரியுது. என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா? திமுகவின் உறுப்பினர் சேர்க்கை திட்டம் குறித்தும் EPS விமர்சித்தார். டேய், வர வர ஓன் சேட்டில அதிகமா இருக்கு. இங்க பாரு, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன், அதுக்கப்புறம் தான் நீ போய். இந்த நிலையில் தேமுதிகவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு ஜனவரிக்கு பிறகு அதனை பார்த்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். தேவையில்லாம அதுக்கு ஏதோ வாயை கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்ட காய ஆறல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார். அதை இதய புரட்சி தலைவர் அம்மாவர்கள் தன்னை இமையாப்பது போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றம் பெற்றது. சரி சரி, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் வருகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி விளைகின்றேன். இந்த பயணம் எதற்காக என்றால், இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை, தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு என்று நாள்தோறும் வண்ணம் வந்தோம், நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கிறது. அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு வருவதாக தெரிவித்தது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கருத்து தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பிறகு அவர் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க வரவேன். என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களா எதுக்கு அதை நினைச்சிட்டு புறப்படுங்க. அதாவது திமுக பரிதாபம் நினைக்க போயிட்டு
வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கிற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக சென்று கொண்டிருக்கிறதா எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள் அங்கங்க இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுக வீடு வீடா போய் கதவை தட்டி திமுகவில் சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். யாரு நாங்களா? சொப்னா மாதிரி பொண்ணுங்களை கூட நம்பலாம், உன்ன மாதிரி கமுக்கமா இருக்கணும் நம்பவே முடியாதுமா. ஏன் நம்ப முடியாது? நான் தவழ்ந்து வரவா, காலடியில் உருண்டு வரவா, அடிமையின் நான் எடப்பாடி என் பேரு சதாக்கா வாரிடுவேன் உன் காலத்தான். இந்த பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது. எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி உரிமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவரிடம் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது. நீங்க வக்ஃப் போர்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறீங்களா? கிறிஸ்டியன் போர்ட்ல இருந்து பணம் எடுக்கிறீங்களா? மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். ஆனா இந்து மக்களின் காணிக்கைகளை மட்டும் ஏன் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பது கல்விக்காக பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லல. இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இந்த துறையில் நிதி அவைலபிளா இருக்கும் பொழுது, கஜானா காலி இல்லாம இருக்கும் பொழுது நீங்க ஏன் இதை மட்டுமே காலி செய்கிறீர்கள் என்பதைத்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் பணம் ப்ரொஃபியூசிங் ஹிந்துனா ஒரு செக்ஷன் கோட் பண்றாருல, அறநிலையத்துறை கல்லூரிகள்லயும் அந்த ப்ரொஃபியூசிங் ஹிந்து மட்டும் தான் கூட்டி பறிக்கிற பணியில இருந்து பிரின்சிபால் பணி நிர்வாகி பணி வரைக்கும் அத்தனை அவங்க தான் வர முடியும். அதனால அவர்களுக்கு தான் அந்த பணம் போகுது. இப்ப என்ன நடக்குதுன்னா, அறநிலையத்துறையில இருந்து ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு மட்டும் போயிட்டு இருந்த நிதியை அன்னதானம், திருமண உதவி, கருணை இல்லங்கள், மருத்துவமனைகள், இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் எல்லா இந்துக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து கோவம் வருது. பிஹெச்பி உடைய சட்டப்படி நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அறநிலையத்துறையுடைய சட்டப்படி தான் நடக்குது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா, ரீல் விடுவான். அதனால உடனே ஏதோ கல்வி கூடமே வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க டாஸ்மாக்ல இருந்து எவ்வளவு பணத்தை எடுத்து செலவு பண்றீங்க? உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. டாஸ்மாகின் வருமானம் என்ன? ஆக டாஸ்மாகே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, டாஸ்மாகே ஒழிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இன்று டாஸ்மாகை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கோயிலை கொண்டாடுபவர்களை நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அவங்களும் டெய்லி கோயிலுக்கு போறாங்க, வசதிக்கு ஏற்ற மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. அவங்களே எத்தனை நிகழ்வுல பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு தொடங்கப்பட்ட திட்டமா? இது பக்தவச்சலம் சார் பிரிவில் தொடங்கப்பட்ட திட்டம். பக்தவச்சலம் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்? அப்ப அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்களா? அவங்க அப்பா அந்த கட்சியில் தான் இருந்தார். அப்போ அவங்க அப்பா எதிர்க்கிறாங்களா? இது என்ன பிரமாதம்? வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது. அற்புதமான திட்டம், அருமையான திட்டம். அந்த காலத்தில் இந்த திட்டத்தை துவக்கியதோட நோக்கமே பெண்களுக்கு படிப்பு கிடைக்கவில்லை, கல்வி அறிவு கிடைக்கவில்லை என்பதால் தான் குமரிமுனையிலே கல்லூரிகள் இல்லை. அந்த குமரிமுனையிலே கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய திருநெல்வேலியிலே இருக்கின்ற பராசக்தி கல்லூரி, குற்றாலத்திலே கல்லூரிகள் இல்லை. பெண்களுக்கு உண்டான படிப்பறிவு, படிப்பு வசதி கிடைக்கவில்லை. அந்த வாழ்வு முன்னேற்றத்திற்காக துவங்கப்பட்ட கல்லூரிகள் இன்றைக்கு அவை வரப்பிரசாதமாக இருக்கின்றன. இந்து சமய அறநிலைத்துறையில் மாத்திரம் 22,500 பிள்ளைகள் பள்ளிகள் மற்றும் கல்லூரியிலே பயிலுகிறார்கள். இது குற்றமா? திருக்கோயிலுக்கு வருகின்ற நிதியிலிருந்து உபரி நிதியில் தான் இது பயன்படுத்தப்படுகின்றது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த ஹிஜாப் கான்ட்ரோவர்சி உங்களுக்கு தெரியும். பள்ளியில கல்வி கூடங்கள்ல எந்த விதமான மத அடையாளம் இருக்கக்கூடாது என்பது ஒரு அரசு நிலைப்பாடு. பின்னாடி ஹைகோர்ட்லயும் சொல்லியிருக்காங்க. அது ஹிஜாப் அணிவதாக இருந்தாலும் சரி, அல்லது இந்து மாணவர்கள் அவங்க போடுற சாஃப்ரன் டவலாக இருந்தாலும் சரி, எந்த விதமான அடையாளமும் இருக்கக்கூடாது. இதில் எதற்காக எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று புரியவில்லை. ஸ்கூலுக்குள்ள போடாதீங்க, யாருமே மத அடையாளத்தை போடாதீங்க, ஸ்கூலுக்கு வெளியே ஹிஜாப் அணிங்க, உங்களுடைய மதத்தை பேணி காணுங்கன்னு தான் நானும் சொல்றேன். அப்படித்தான் நம்முடைய சகோதரிகள் விரும்புறாங்க. எதற்காக இதை அரசியல் செய்ய வேண்டும்? அந்த ஆள் என்ன சொன்ன? எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? பாடி கட்டுக்கலாம்.
யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வரீங்க பத்தியா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்பளத்தை அடிச்சு போடுறான். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். என்னடி சொல்ற? மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். என்னடி சொல்ற? அம்மா அம்மா நீ எங்க அம்மா. இந்த எடப்பாடி எம்மால எவ்வளவு பக்தி வச்சிருக்கான். தெய்வமே அடப்பாவி, அப்ப நான் உனக்கு அம்மா இல்லையா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன அடிமையா வரணும். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் அம்மா இன்னும் மகாலட்சுமி மாதிரி இருக்கேன். அம்மா நான் சுற்றுப்பயணத்துக்கு கிளம்புறோமா, உங்க ஆசீர்வாதமோ ஐயாவோட ஆசீர்வாதமோ எனக்கு எப்பவுமே கூட இருக்கணுமா. நீ போரை பகுதியிலே ஆள் இருக்க மாட்டாங்கோ, ஆனாலும் கையே காட்டிட்டே போ. எப்படியும் காலிச்சாரா தான் இருக்கும், அதையெல்லாம் யோசிக்காம கையை அசைச்சு டாட்டா காட்டுங்க. ஜெயக்குமார் நீ வந்து உட்காரு, எவனாவது மிதக்காவா நீ வந்து உட்காரு. செல்வராஜ் அங்கேயே உட்காரு, எவன் வந்தாலும் விட்டுறாத. யோ எதுக்கு இப்ப வண்டியை தூக்கிட்டு கிளம்புற? அரசியல் பண்ணத்தான். யோ தமிழ்நாட்டு மானத்தெல்லாம் அடமானம் வச்சுட்டு இப்ப தமிழ்நாட்டை மீட் போகணும்னு கிளம்பி போறியா? பின்ன ஆட்சியமா இருந்தா தமிழ்நாட்டை மீட்க கூடாதா? அடகு வச்சது யாரு? நான் தான். நீ அடகு வச்சுட்டு நீயே மீட்பியா? தமிழ்நாட்டை அடகு வச்ச நான் மீட்காம வேற யாரையா மீட்பா? ஆல்ரெடி 10 தோல்வி பழகிச்சாமி இந்த ஊரெல்லாம் காலிட்டு போறாங்க. இப்போ 14 தோல்வி வேற நடத்துன்னு எல்லாரும் பய நாட்டுறாங்க. இந்த வாட்டி நான் எப்படியாவது அரசியல் பண்ணி நிறையா தீருவேன். ஏமா ஆல்ரெடி 10 தோத்துருக்கானாமே. 11. அப்ப இவருதான் உங்க கட்சி தலைவர் அமித்ஷா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி பேசி வருகிறார். நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். சரி சரி மாமா நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம மேல போய் சேர்ந்தீங்க. ஆனா நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா? சரி எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க. என்ன ஆயில் ஜாஸ்தியா இருக்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. நீங்க எல்லாரும் மெல்றது இன்ஜின் சவுண்டோட அதிகமா கேக்குதுடா. எல்லாரும் துண்டுறீங்களே, ஒரு மரியாதைக்காக சாப்பிட்றீங்களான்னு கேட்டீங்களா? அந்த மரியாதை கொஞ்சம் கொடுங்கடா. அண்ணே ஆப்ரேஷனே இப்பதான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயும் ஆயில் ஐட்டமா? பச்சை உடம்புனே தாங்காது, வேணாண்ணே. நைனா நைனா படத்துக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வா நைனா. இரமா அவனை ஜட்டி போட்டு வந்துடுறேன். வீடியோக்குள்ள ஃப்ரேம்குள்ள வரீங்க. அண்ணா கொஞ்சம் மூவ் ஆயிக்கலாம் அண்ணா. சதித்திட்ட நாயகன் சங்கிகளின் காவலன் தமிழகத்தை தாரை வார்க்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் ஆரியத்தில் சேர்ந்தவன் மோடிஜி வழியினிலே மானங்கெட்டு நடப்பவன். ஏழை பாழை வயிற்றில் அடிக்க சீரிய யமகாதகன். ஏட்டுக்கல்வியை சுரண்டும் காவியுடன் சேர்ந்த பாதகன். ஏழை பாழை வயிற்றில் அடிக்க சீரிய யமகாதகன். ஏட்டுக்கல்வியை சுரண்டும் காவியுடன் சேர்ந்த பாதகன். வந்துட்டாயா வந்துட்டாயா. மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல.
எதுவுமே செய்யல. இதைத்தான் கீரை விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான். இது மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம அத்திக்கடை ஓனர்ஸ் திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சுட்டாங்க. நேரம் அதிகமாகி போச்சு. நாங்க திட்டமிட்டது இந்த இடத்துல 5 மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம். இங்கே இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. இங்கே இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். Meanwhile, என்னடா அது ஒருத்தர் மதிக்க மாட்டான். என்னடா ஒருத்தன் 2 பேர் உறங்கி வாங்கவங்க உனக்க வைக்கிறான், மதிக்க மாட்டான். இங்க போன உனக்க வச்ச மதிக்க மாட்டான், சிரிக்க மாட்டான். அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களாயா? என்ன உலகம் அது. சரி, அவன் தலையெழுத்த மாத்த முடியுமா? இங்கே இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். meanwhile, தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு பாலமே சாட்சி. அடேங்கப்பா, இதுவரையா? ஸ்டாலின் சொல்றாரு அதிமுக ஆட்சியில ஒண்ணுமே நடக்கலன்னு. நான் மேல பாலம் கீழே நிக்கிறேன், இதுவே சாட்சி. அதிமுக ஆட்சிக்கு பாலமே சாட்சி. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. அதிமுக ஆட்சியில நாங்க கட்டப்பட்ட பாலத்தை இங்க கோவையில வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திரு ஸ்டாலின் திறந்து வச்சு பாலத்துல சொகுசா போறார். உண்மையா இல்லீங்களா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு, அங்க வந்து கணக்கு எடுக்கிறாங்க. தயவு செய்து திமுக காரங்க போன் நம்பரை கொடுத்துறாதீங்க, வீட்டுல வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருவாங்க. இல்லாத போது போன் பண்ணனா நீங்க வெளியூருக்கு சொன்னீங்களா வீட்டுல பூந்துருவோம். அதுக்குதான் செல் நம்பர் வாங்கிட்டு இருக்காரு வீடு வீடா வந்து. இத்தனை நாள் அடித்தடிக்காரனா தான் இருந்தீங்க, இப்ப இந்த ஆள் கூட சேர்ந்துட்டீங்கல்ல, நீங்க திருந்தவே மாட்டீங்க. அண்ணே செருப்பால அடிப்பேன். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையா? தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் அன்பு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சொப்னா மாதிரி பொண்ணுங்களை கூட நம்பலாம், உன்ன மாதிரி கமுக்கமா இருக்கணும் நம்பவே முடியாதுமா. வருகின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும். சும்மா நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய நோக்கம் 2026 கிடையவே கிடையாது. ரொம்ப வாடுறானே. பொண்டாட்டியும் வேற பாடிதான் சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நாரடிச்சிடாதப்பா. கோவை மாவட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலிருந்து தன்னுடைய
அன்பை, ஆதரவை, பாசத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடிய மாவட்டம் சரிங்க நினைப்பு பாரு. இந்த மாவட்டத்தில் கடந்த முறை 10க்கு 10. ஆனால் வரக்கூடிய தேர்தலில் 10க்கு முட்டை 10க்கு முட்டை. என்று சொல்லத்தக்க வகையிலே நாம் வெற்றி பெற வேண்டும். நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம்டா. இது கூட தெரியாத முட்டாள் இல்லடா நானு. எனக்கும் தெரியும்டா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இந்த பிரச்சார பயணம் இன்று 2வது நாள். ஆனால் தமிழகத்திலே நேற்றுதான் புயல் மையம் கொண்டது போல இருந்தது. ஐய இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். ஆனால் இன்று மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சூறாவளி யாத்திரை கிளம்பி விட்டது. நம்முடைய பயணம் வெற்றி பயணம். இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும். உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்தி. இமாலய வெற்றி பெறும். இமாலய வெற்றி பெறும். ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. ஆட்சி அமைப்போம். ஒரு அளவுக்கு மேல பண்ண மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கவனிக்கிறா எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். சொல்லலனா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. நோ ப்ராப்ளம். நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல. என்னடி சொல்ற? நம்முடைய நோக்கம் 2026 கிடையவே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம். லூசாடா நீ? ஆமா நீ லூசு நினைச்சா நான் லூசுடா. 2026 நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதல்கள் அத்தனை தலைவர்களாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் வாக்குச்சாவடி அளவிற்கு செல்ல வேண்டும் என்று வழிகாட்டில் கொடுத்திருக்கிறார்கள். மச்சான் யாராவது ஃபெயில்னாலும் பெரிய புலிடா. அது எல்லாரும் அமையாதுடா. அதனால் நிச்சயமாக வெற்றியை நோக்கி எங்களது பயணம் இருக்கும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? தயவு செய்து எனக்கு ஓட்டு போட்டு விடுங்க, ஏனென்றால் நான் உங்கள் ஜாதி. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. தீயசக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். முடியுமாடா உன்னால? இந்த கட்சிக்கு இத்தனை ஆண்டு காலம் நாம் பணியாற்றி இருக்கிறோம். அப்படியா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப என்ன செஞ்சா நமக்கு ஆட்சிக்கு வரும்? சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல. நான் சொல்றேன். நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய நோக்கம் 2026 கிடையவே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய நோக்கம் 2026 கிடையவே கிடையாது. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? இதுல எத்தனை சீட்டு வேணாலும் வரலாம். இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க சந்தேகம் இல்லை. நமக்கு 4 இருந்தது, இப்பொழுது 40 வருமா 50 வருமாங்கிறது வேற விஷயம். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நம்முடைய நோக்கம் எல்லாம் 2029 பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நம்மளுக்கு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இந்த கட்சிக்கு இத்தனை ஆண்டு காலம் நாம் பணியாற்றி இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப என்ன செஞ்சா நமக்கு ஆட்சிக்கு வரும்? நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல. அட படுபாவி பயல, முதல்ல சொல்லிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. நம்முடைய நோக்கம் 2026 கிடையவே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இதுல எத்தனை சீட்டு வேணாலும் வரலாம். இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க சந்தேகம் இல்லை. நமக்கு 4 இருந்தது, இப்பொழுது 40 வருமா 50 வருமாங்கிறது வேற விஷயம். நக்கல்யா அவனுக்கு.
2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றி. தயவுசெய்து புரிஞ்சுது. நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திருந்தருன்னு விட்டுட்டேன். நம்முடைய நோக்கம் எல்லாம் 2029 பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நம்மளுக்கு. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். குஷ்புவை கூப்பிடுங்க படிச்சு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடுறவன் பொந்தல திருடுறவன் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? ஆனால் ஒரு வீட்டின் குழந்தை, ஒரு வேப்பமரம் இருக்கிறது முற்றத்தில், இந்த குழந்தை தவழ்ந்து சென்று அந்த வேப்பம் பழத்தை எடுத்து வாயில் இட்டு சொல்கிறது, எவ்வளவு இனிப்பாக இருக்கிறது என்று. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? எந்த வேப்பம் பழம் 75% கசப்பு, 25% கூட இல்லை, சில நேரம் 10% தான் பழுத்தால் கொஞ்சம் இனிக்கும் வேப்பம் பழம். ஆரஞ்சு பல்லகள எடுத்து போடுவேன், நீ பாத்தியாடா? அந்த வேப்பம் பழத்தை எடுத்து குழந்தை சொல்கிறது இனிக்கிறது என்று. எந்த வீட்டு குழந்தை? இந்த வீட்டு குழந்தையின் பரன் மேல்தான் சேலத்து பலாப்பழம் மாம்பழம் சொட்ட சொட்ட இருக்கிறது. பன்ருட்டி பலாப்பழம் தேன் சொட்ட சொட்ட இருக்கிறது. எங்கள் குமரியின் மட்டி வாழைப்பழம் தேன் சொட்ட சொட்ட இருக்கிறது. இந்த வீட்டு பரன் மேல் மா இருக்கிறது, பலா இருக்கிறது, வாழை இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை வேப்பம் பழத்தை எடுத்து இனிக்கிறது என்று சொல்கிறது. என்ன தத்துவம் அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஏனென்றால் அந்த குழந்தைக்கு, அந்த வீட்டின் குழந்தைக்கு அந்த பரனில் இருக்கும் பலாப்பழத்தின் சுவையை எடுத்து சொல்லாததால், அந்த குழந்தைக்கு இந்த இனிக்கின்ற மாம்பழத்தை வெட்டி கொடுக்காததால், கதை விடாத, இந்த மேலே இருக்கின்ற அந்த மட்டி வாழைப்பழத்தை உரித்து அந்த குழந்தைக்கு கொடுக்காததால் மா பலா வாழையின் இனிப்பை விட வேப்பம்பழம் இனிக்கிறது என்று அந்த குழந்தை சொல்கிறது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து ஆக ராஜ்குமார் போன்றவர்கள் என்ன வேலையை செய்கிறார்கள்? தேசபக்தி என்ற மா பலா வாழையை எடுத்து இந்த இளைஞர்களுக்கு கொடுப்பதால் வேப்பம்பழம் என்ற அந்நியர்களின் பெருமை அவர்கள் பேச மாட்டார்கள், நம் பெருமையை இனிமேல் பேசுவார்கள். ஆக தேசபக்தி என்பது நம் உடம்பில் ஓட வேண்டும், தேசிய கனலாக இருக்க வேண்டும். இந்த தமிழகம் தேசியத்தின் பக்கம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் வட இந்திய திலகர், அவருக்கு இணையாக ஒருவர் போராடினார் என்றால் அது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். ஆக தமிழகம் தேசியத்தின் பக்கம்தான் என்பதை இத்தகைய விழாக்கள் ஒவ்வொன்றும் மேற்படி எடுத்து வைக்க 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 தமிழகத்திலும் தாமரை மலரும் என்பதை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா, பேச்சையை நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டைரக்டர் ஆவீங்க. நாங்க திட்டமிட்டது இந்த இடத்துல 5 மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம். இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். தெரியுது, நீ மூடு. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்த்தாலே தெரியுது சார். நாளைக்கு மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். பல்லல கல்ற ராஸ்கல், நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீ கேக்குறியா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது, கடலுக்குள்ள கொப்பன் அண்டு வரைக்கும் தின்னுட்டு இருப்பான், அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். இமாலய வெற்றி பெறும், ஆட்சி அமைப்போம். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார்.
எப்படி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 2001 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் பேசாமல் இருங்க, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். சொல்லவே இல்ல. எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இந்த தினம் என்ன பேசுகிறார்? எங்கே பார்த்தாலும் மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள். சொல்லவே இல்ல. திமுக இந்த தேர்தலோடு முடிவெடுக்கப்படும். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அடிமை பாதி சங்கி பாதி கலந்து செய்த கலவை நான். உள்ளே அடிமை வெளியே சங்கி விளங்க முடியா துரோகி நான். நீ கொன்று சங்கி கொன்று அடிமை வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் அடிமை கொன்று உணவாய் தின்று சங்கி மட்டும் வளர்கிறதே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு வந்து ஒரு சுற்றுப்பயணம் கோவையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுல பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசியிருக்காரு. கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே? நோக்குக்கு மட்டும்தான் நல்ல விஷயம், நேக்கு கிடையாது. இந்த பிச்சைக்காரன் ஆச்சு இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்டு கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. மாநில கல்லூரி மாணவர்களின் போராட்டம். அதாவது இந்த கருத்தை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த சுற்றுப்பயணம் இதனுடைய நோக்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத இதன் துவக்கத்திலேயே எடப்பாடி வெளிப்படையாக தெளிவுபடுத்தி விட்டார். கொஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இந்த அறநிலைத்துறை பள்ளி கல்லூரிகள்ல படிக்கிற பெரும்பான்மையானவர்கள் இந்து மாணவர்கள். இதுல இந்த அறநிலைத்துறை சட்டப்படி இதுல வேலை செய்கின்ற அனைத்து அதிகாரிகள் உட்பட பேராசிரியர்கள் உட்பட எல்லோருமே இந்து மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்து அறநிலைத்துறையினுடைய சட்டப்பிரிவு செக்ஷன் 66 அது என்ன சொல்லுது அப்படின்னா, மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், அதாவது இந்த கோயிலுக்கு காணிக்கையாகவோ நன்கொடையாகவோ வருது இல்ல, இந்த பணத்தை உண்டியல்ல வர பணம், இந்த சொத்துக்கள், அப்புறம் நிலம், அதுல இருந்து வர்ற வருமானம், இந்த சொத்துக்கள்ல இருந்து வர்ற வருமானத்தை வைத்து அற பணிகளை செய்ய வேண்டும். குறிப்பாக கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், அப்புறம் வேத பாடசாலைகள், அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகள், அப்புறம் திருவாசகம், திருவெம்பாவை, இந்த மாதிரி சமயம் சார்ந்த விஷயங்களுக்கும் பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனை தொடங்குவதற்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு இதுல இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1962 உருவாக்கப்பட்ட சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன இப்படி ட்விஸ்டாய் போச்சு? இதுல உச்சகட்டமா இன்னொன்னு சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்த ஒரு கட்டிடம் 8/3/2017 அன்னைக்கு ஒரு கட்டடத்தை திறந்து வச்சிருக்கிறார். அந்த கட்டடத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாக கட்டிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2017 இந்த ஆளே திறந்து வச்சிருக்கிறாப்ல. எதுக்கு திறந்து வச்ச? நீங்க சொத்தை பயன்படுத்தக்கூடாது, கோயிலுக்கு வர வருமானத்தை பயன்படுத்தக்கூடாது.
உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. காவி கலவர அரசியலை, இந்த பார்ப்பன பாஜகவினுடைய பாசிச அரசியலை வெளிப்படையாக அதிமுக செய்ய போகிறது. இதனால் வரைக்கும் மறைமுகமாக எங்கேயாவது டேபிளுக்கு அடியில் கால் கிடைக்குமா அப்படின்னு காலையில் விழுந்தே பழக்கப்பட்ட, காலை வாரியே பழக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கரெக்டா கண்டுபிடிச்சாயா. இன்றைக்கு அமித்ஷாவினுடைய காலில் விழுந்து அவர் காலை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப அதிமுகவிற்குள்ள பிரச்சனை இருக்குது இல்ல, வேலுமணி இருக்கிறாரு, தங்கமணி இருக்கிறாரு, இப்படி பலரும் வந்து, அப்புறம் பல அணிகளா, டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இப்படி பல அணிகளாக இது பிரிந்து கிடக்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே தங்களினுடைய டெல்லி எஜமானனான மோடியிடமும் அமித்ஷாவிடமும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அதீதமான நடவடிக்கைகளை தொடர்ச்சியா வெறுப்பேத்துகிறாயா. இன்றைக்கு வெளிப்படையாக எடப்பாடியே அப்படி வெளிப்படையாக காவி சங்கியாக இன்று மாறி வந்து பேசி இருக்கிறார். அவங்களுக்கு வந்து மிக தெளிவாக தெரிஞ்சிருச்சு, எப்படியும் நம்ம பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால நமக்கு சிறுபான்மையினர் வாக்கு, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுடைய வாக்கு நமக்கு கிடைக்காது. எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ் கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. இப்போ நம்ம அமித்ஷாவுக்கும் மிகவும் பிடித்தமான பிள்ளையா இருக்கணும், ஒரு வாக்கு வங்கியையும் இங்க வந்து திரட்டணும் அப்படின்னா முழுமையாக நேரடியாக ஒரு இந்து வாக்கு வங்கி அப்படின்ற அரசியலை தீர்மானமா வந்து போட்டாங்க. வெக்கமாக இல்லை அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். இந்துக்களுடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும், இந்த தேர்தலில் இந்து வாக்கு வங்கி ஒண்ணு இருக்குது அப்படின்றத நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்னு இந்து முன்னணி மதுரையில் நடத்திய கலவர மாநாட்டில் அவர்கள் போட்ட தீர்மானம் வந்து அது வகையா மாட்டிக்கிட்டதே. வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாதிக்கல. அடுத்து அவங்க போட்ட தீர்மானம் என்ன அப்படின்னா, அறநிலையத்துறையை நீங்க வந்து இந்துக்களிடம் ஒப்படைத்து விடு, அரசு அறநிலைத்துறையை நடத்தக்கூடாது, கோயில்களை இந்துக்களிடம் ஒப்படைத்து விடு அப்படின்னு அடுத்த ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா. இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த 2026 தேர்தலுக்கான அஜெண்டா தான் இந்த முருகன் மாநாடு. முருகனை மையப்படுத்தி தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்துதான் ஒரு கலவரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்து முன்னணி RSS காரர்கள் கலவரத்தை தூண்டும் விதமாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கக்கி சூர சங்காரம் செய்து விடுவோம், அதாவது எல்லாரையும் கொலை பண்ணுவோம் அப்படின்னு வெளிப்படையாக அண்ணாமலை பேசி இருக்கிறார். வாஞ்சிநாதன் வந்து மதுரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து இவர்கள் மீதெல்லாம் FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரன், இவங்க எல்லாரும் மேல, H ராஜா மேல, இவங்க எல்லாருமே. H ராஜா ஒருபடி மேல போய் திருப்பரங்குன்றத்து மலையை நாங்க அயோத்தியா வந்து மாத்துவோம், தர்காவை உடைப்போம் அப்படி எல்லாம் பேசினாங்க. அப்ப அந்த அஜெண்டாவினுடைய 2வது பகுதி தான் இன்றைக்கு எடப்பாடி பேசியது. ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இப்ப எடப்பாடி வெளிப்படையாகவே முழு சங்கியாக அண்ணா திமுக, அதான் அவங்க கட்சி பேரு, ஆனா அவங்க நாங்கள் இனி அமித்ஷா திமுக அப்படின்னு அவர்கள் மாறி ரொம்ப காலம் ஆயிருச்சு. அதை வெளிப்படையாக வெளியில் சொல்லுவதற்கு வெட்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு இந்த கொத்தடிமைகள் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த கொத்தடிமைகள் துணிச்சலாக பாஜகவினுடைய அரசியலை புரபகண்டா வந்து பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்றதனுடைய வெளிப்பாடு தான் இது. அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. இப்படி பல இடங்கள்ல இருக்கிற கோயில்களை பார்ப்பனர்களும் ஆதிக்க ஜாதிக்காரர்களும் அங்க தர்மகர்த்தாவாக இருப்பவர்களும் இப்படி எல்லாம் வந்து நிலங்களை அனுபவிக்கிறார்கள், சொத்துக்களை அனுபவிக்கிறார்கள், வர்ற பணத்தை காணிக்கையை ஆட்டைய போடுறாங்க அப்படின்ற துன்பத்தை ஏன் இங்க பிரமிழ் நடராஜன் நினைக்கிறேன் அந்த நடிகர், இந்த சொல்ல மறந்த கதை இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு, குண்டா இருப்பாரு அந்த நடிகர், நெத்தியில வந்து விபூதி, வெள்ள விபூதி வச்சிருக்கிற அந்த நடிகர் இங்க கோயில் நிலத்தை மயிலாப்பூர்ல ஆக்கிரமிச்சிருந்தாரு. இந்த அரசு வந்த பிறகுதான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து மீட்டிருக்கிறாங்க, ஆக்கிரமிப்பு நிலங்களை. அதுல அவருடைய அந்த பார்ப்பனர் ஆக்கிரமித்த சொத்தையும் வந்து அறநிலைத்துறையினுடைய சொத்தை மீட்டு இருக்கிறார்கள். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. இதே போல பாஜகவினரும் பார்ப்பன கும்பலும் தமிழ்நாடு முழுக்க பல ஏரியாக்கள்ல ஆக்கிரமிப்பு செய்த அந்த நிலங்களை வந்து மீட்டு இருக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரக்கூடாது, இந்த சொத்துக்களை முறையாக நிர்வகிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்து அறநிலை சட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது. உடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி கூச்சமே இல்லாம ஒரு சங்கியை போல பேசுவதற்கான காரணம் என்ன? என்ன கரெக்டா புரிஞ்சிட்ட ஒரே ஆள் நீங்க தான். இதுல உச்சகட்டமா இன்னொன்னு வந்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்த ஒரு கட்டிடம் 8/3/2017 அன்னைக்கு ஒரு கட்டடத்தை திறந்து வச்சிருக்கிறார். அந்த கட்டடத்துல என்ன போட்டிருக்குன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாக கட்டிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2017 இந்தாலே வந்து திறந்து வச்சிருக்கிறாப்ல. எதுக்கு திறந்து வச்ச? நீங்க சொத்தை பயன்படுத்தக்கூடாது, கோயிலுக்கு வர வருமானத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுல படிக்கிறவங்க யாருங்க? பெரும்பான்மையானவர்கள் அதுல படிக்கிறவங்க எல்லாருமே இதே இந்து சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஏழை எளிய இந்த மாணவர்கள் தான் பெரும்பான்மையாக படிக்கிறவங்க.
அப்ப அவர்களுக்கு எந்த இந்துக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து காணிக்கை போடுகிறார்களோ அந்த இந்து மக்களுக்கு எடுத்து அவர்களுடைய கல்வி தேவைக்காக பள்ளி கட்டுவது, கல்லூரி கட்டுவது, மேல்நிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி இப்படியான விஷயங்கள் வந்து செய்வது குற்றம் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா RSS சொல்லிட்டு இருந்தா, பாஜக சொல்லிட்டு இருந்தா, ஈஷா ஜக்கி வாசுதேவ் போன்ற கிரிமினல்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதை எடப்பாடி பழனிசாமி என்கின்ற கொத்தடிமை, டேபிளுக்கு அடியில கால்களை தேடுகின்ற அடிமை, இந்த அடிமை வந்து இன்றைக்கு அதை பேசி இருக்கிறார். இதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து வெட்கப்படணும். உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. இதுல இன்னொரு மிக முக்கியமா ஒரு பாயிண்ட், இதுல இந்த HRNC கீழே வந்து என்னென்ன நிறுவனங்கள் வந்து செயல்படுது, கல்வி மற்றும் தொண்டு நிறுவனங்கள் எத்தனை அப்படின்றத வந்து பார்க்கணும். கலை, பண்பாடு மற்றும் அறிவியல் கல்லூரி 5 கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி 1 கல்லூரி, மேல்நிலை பள்ளிகள் 15, உயர்நிலை பள்ளிகள் 8, நடுநிலை பள்ளிகள் 2, தொடக்க பள்ளி 9, மெட்ரிகுலேஷன் பள்ளி 1, ஒன்றிய அரசு திட்ட மேல்நிலை பள்ளி 1, நாதஸ்வரம் மற்றும் தமிழ் இசை பயிற்சி பள்ளிகள் 5, வேத ஆகம பாடசாலை 2, ஓதுவார் பயிற்சி பள்ளி 2, தேவார பயிற்சி பள்ளி 2, காது கேளாதோர் பேச இயலாதோர் பள்ளி 1, மொத்தம் 54, கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேர் வந்து இந்த ஒட்டுமொத்த நிறுவனங்கள் மூலமாக படித்து பயன்பெறுபவர்களாக வந்து இருக்கிறாங்க. இந்த அரசு வந்த பிறகும் கல்லூரிகளை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நிலங்களை எல்லாம் மீட்டு இது பயன்படக்கூடாதா? இது யாருக்குங்க பயன்படுது? நான் குமார் அவசரப்பட்டிய இது என்ன, இந்த இப்ப பழனி ஆண்டவர் பேர்ல ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது. இப்ப பழனி ஆண்டவனுக்கு வர்ற பணத்தை என்ன பழனி ஆண்டவனை சாப்பிடுறாரு? அது பழனி ஆண்டவனுக்கு காசை கொடுத்து நம்ம காப்பாத்தணுமா, இல்ல பழனி ஆண்டவன் நம்மளை காப்பாத்தணுமா? அப்ப பழனி ஆண்டவனுக்கு மக்கள் பொது காரியத்திற்கு பயன்படும் அப்படின்றதுக்காக தான் பணத்தை கொடுக்குறாங்க, நன்கொடை தர்றாங்க, உண்டியல்ல பணம் போடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு தொண்டு பணிகளை, அறப்பணிகளை, இந்த மாதிரி கல்வி பணிகளை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? என்னடா கோரசா துப்புறீங்க? இந்த அறநிலைத்துறை பள்ளி கல்லூரிகள்ல படிக்கிற பெரும்பான்மையானவர்கள் இந்து மாணவர்கள். இதுல இந்த அறநிலைத்துறை சட்டப்படி இதுல வேலை செய்கின்ற அனைத்து அதிகாரிகள் உட்பட, பேராசிரியர்கள் உட்பட எல்லோருமே இந்து மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து இன்றைக்கு கொளத்தூர்ல கபாலீஸ்வரர் பெயரால் ஒரு கலை அறிவியல் கல்லூரி வந்து இருக்குது. அந்த கல்லூரியில் பெற்றோர்களும் மாணவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. குற்றமில்லை, குற்றமில்லை, காணிக்கையாக வருகின்ற பணத்தை பள்ளி கல்லூரிகள் கட்டுவது குற்றமில்லை, கல்வி கொடுப்பது குற்றமில்லை அப்படின்னு கோஷங்களை, முழக்கங்களை எழுப்பி அந்த போராட்டத்தை வந்து நடத்தி இருக்காங்க. நோ ப்ராப்ளம். ஆத்தா, இவர்தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும்போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. விஜய், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள், அப்புறம் அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ முதலமைச்சராக இருக்கும். இத வரவேறுங்க. நான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மிஷினரிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம்ங்கிற கட்சி. ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன இப்பதான் பாக்குறேன். ஆம்பளை போட்டு சம்பாதிக்கணும், இப்படி அவர் வந்து பிஜேபி பத்தி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது, புரியுதுங்களா? தாவேகா கட்சி தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படும். ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? திமுக ஏ டீம், பி டீம் எல்லாம் கிடையாது, திமுக ஏ டீம். அது பார்த்தாலே தெரியுது சார். திமுக எப்படி மத்திய அரசு குறித்தும் நரேந்திர மோடி குறித்தும் அவதூறு பரப்புகிறதோ அதே மாதிரிதான் திமுக செய்ய வேண்டிய வேலை இன்னொரு தளத்துல செய்யறாரு. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். அவர் வந்து கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். ஒரு காலத்துல கடந்த தேர்தலுக்கு மக்கள் நீதி மையத்தை தயார் பண்ணி வச்சிருந்தாங்க கமலஹாசன், இல்லையா? இந்த தேர்தலுக்கு ஜோசப் விஜய் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால தாவேகா மக்களால் புறக்கணி. உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க சேர்த்து. ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம். இது வந்து தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும், யாருக்கு சாதகமா இருக்கு, யாருக்கு பாதகமா இருக்கு, யாருக்கும் எந்த சாதக பாதகத்தை ஏற்படுத்தாது. என்னங்க நீங்க நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், நீங்க உடனே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பள்ளி கட்டினா பஞ்சாங்கத்தை பார்க்கலாம், அவ்வளவு கட்டினா என்னத்தை பாக்குறது? அவர் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு 2-3% ஓட்டு வாங்குவாரு. அதுக்கப்புறம் எப்படி மக்கள் நீதி மையம் போய் திமுக ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக ஐக்கியமாச்சோ, மானஸ்தன் இல்லையா கமலஹாசன், அந்த மானஸ்தன் போய் எப்படி திமுக ஐக்கியமானாரோ அதே மாதிரி ஜோசப் விஜய் திமுக ஐக்கியம்.
எந்த பாதிப்பு? டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், அனில் யாருன்னு உனக்கு தெரியும், 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்ன கேப் மாதிரி இடுப்பா. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் ஒரு ஓட் கட்டர், அவ்வளவுதான். பாஜக will definitely try to play its game. ஏற்கனவே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு, வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. வெளிப்படையாக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா அப்ப வந்து விஜய் வந்து என்ன சொல்றாரு, எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அதனால விஜய்க்கு சிஎம் ஆறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசி. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு என்ன பண்ணாங்க அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். தலை கோயிலுக்குள்ள போய்விடும். இப்போ இந்த சென்னைக்கு வந்து 2வது விமான நிலையம் தேவை என்பது இன்று நேற்று 5 வருஷம் 10 வருஷம் 1998 இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. இதுக்கு ரெக்கார்ட் இருக்கு. அந்த காலம் தொட்டே இது வந்து அடுத்த கட்டத்திற்கான தயார் நிலையில் நம்ம வந்து விமான நிலையத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காரணம், இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடி பேர் வந்து விமான நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சில ஆண்டுகளில் இது 5 கோடியோ 10 கோடியோ மாற்றம் பெறும். நம்ம இங்க இருக்கிற எல்லோருமே விமானத்தை பயன்படுத்திய அனுபவம் உண்டு. யாரும் பஸ் வந்து இனிமேல் பஸ்ல போறோம், நாங்க கார்ல போறது இல்ல, பஸ் தான் பொது போக்குவரத்துல பயணிக்கிறோம் என்று இங்க இருப்பவர்கள் யாருமே சொல்ல முடியாது. எல்லாம் அந்த கட்டத்துக்கு மாறி வந்து விட்டோம். அப்போ இதுல இருக்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கார்கோ வந்து இங்க வந்து இறக்குவதால் பயணிகள் விமானம் தடைபடுகிறது. சோ இப்ப கார்கோ வந்து ஒரு விமானத்தை நீங்க வேற இடத்துல கொண்டு வரும்போது பயணிகள் விமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சென்னையுடைய விமான நிலையம் 1000 ஏக்கர் மட்டுமே. ஆனா பெங்களூர் 5000, ஹைதராபாத் 5000, மும்பை 8000 மேல போயிடுச்சு. சொல்ல போனா நான் 2003 ஹைதராபாத் ஏர்போர்ட் பார்த்தேன், வியந்து போகிறேன். 2002 2003 அந்த கட்டமைப்பை இன்னும் கூட சென்னையில கொண்டு வர முடியல. அப்போ யோசிச்சு பாருங்க, இதை கொடுக்க வேண்டிய அரசுக்கு யார், அரசு யார், பொறுப்பு யார்? தமிழ் மாநில அரசு தான். இப்ப இந்த இடத்தை தேர்வு செய்வது என்பது ஒரு 4-5 இடத்தை தேர்வு செய்கிறார்கள். திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், திருப்போரூர், இதெல்லாம் 6-7 இடத்துல தேர்வு செய்யும் போது இப்ப சென்னையை சுற்றி ஒரு கிழக்கு பகுதி கடலாக போய்விட்டது. ஒரு மற்ற நகரங்களில் பாத்தீங்கன்னா 4 இடத்துல இடம் இருக்கு, ஆனா ஒரு இடம் கடல். இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியில கல்பாக்கம் அணுமின் நிலையம். அந்த இடத்துல மரக்கான பக்கத்துல உப்பளத்துல வைங்கன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அந்த சொல்றாரு. அந்த இடத்துல வைக்கவே முடியாது. காரணம், கல்பாக்கத்துக்கு மேல விமானம் பறக்கக்கூடாது என்பது நியதி, விதி, கட்டுப்பாடு. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? அப்ப இருக்கிற 2 இடம் ஜிஎஸ்டி ரோடும் பெங்களூர் ஹைவே மட்டும்தான். இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் போக முடியாது, ஸ்ரீஹரிகோட்டை பக்கம் போக முடியாது, கும்மிடி பூண்டி பக்கம் வைக்க முடியாது. சோ இங்கிருந்து விரைவாக போகக்கூடிய இடம் பெங்களூர் ஹைவே. இந்த இடத்தை தேர்வு செய்யறாங்க. சோ இப்ப தேர்வு செய்த பிறகு இப்போ 2019 முடிவாகிவிட்டது. ஆனா அதுக்கப்புறம் கோவிட் வந்த பிறகு 2021 திமுக ஆட்சி வந்த பிறகுதான் இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. மத்திய அரசு கன்கரன்ஸ் கொடுக்குது. சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் வந்து இந்த 2 இடத்தை பார்க்கும்போது இந்த பன்னூரோட பரந்தூர் வந்து பொதுமக்கள் குடியிருப்பு குறைவான இடம் சொல்லி அந்த இடத்தை தேர்வு செய்யறாங்க. சரி, மொத்தம் 4000 ஏக்கர் தேவைப்படுது. இப்ப 2500 ஏக்கர் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, மிச்சம் இருக்கிற 1500 ஏக்கர், இன்னும் சொல்லணும் 2000 ஏக்கர் தேவைப்படலாம். இவ்வளவுதான். இப்போ இந்த இடத்திற்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு பிரஸ் மீட்ல ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, தாமன் 3 அமைச்சர்கள் போய் பார்த்துட்டு பேட்டி கொடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்க மக்கள் கிட்ட 1 வருஷமா பேச்சுவார்த்தை நடத்துறோம், திரும்ப வந்து புரிதல் இல்லாமல் போராடுகிறார்கள். பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டாங்க. அப்ப நீங்க விவசாய நிலத்தை அழிப்பதான் உங்க நோக்கமா? அதுக்கு ஒரு பெரிய நீண்ட விளக்கத்தை அமைச்சர் ஏவாவேலு கொடுத்தார். 3.5 மடங்கு நிலத்தின் வந்து விலை உயரும். 100 ரூபாய்னா 350 ரூபாய். சரி, வீடு எடுக்கிறோம், இந்த வீட்டுக்கு புதிய இடம், சரி அது வீடு கட்டுவதற்கு நிதி இல்ல, நாங்கெல்லாம் ஒரே ஏரியா சார், நான் இந்த ஊர் நாட்டாம, நீங்க எங்க போய் ஏகனாபுரத்தை அப்படியே ஒன்று கிரியேட் பண்றோம், பக்கத்துல ஒரு 1000 ஏக்கர் வாங்கி அந்த இடத்துல கொடுக்குறோம், உங்களுக்கு பதவி முக்கியம், அந்த உங்க சொந்த பந்தம் முக்கியம்னா அது நான் ஏற்பாடு பண்றோம் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இதன் பிறகு வந்து என்ன பண்றாங்க, இப்ப டிஆர்ஓ போட்டு நிலம் எடுக்கிற பணி தொடங்கி கொண்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் பரந்தூர்ல பல இடங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. இன்னும் போராடுகிற குடும்பங்கள் ஒரு 800 குடும்பங்கள் தான், மொத்தம் 3000 குடும்பங்கள். இப்போ சென்னைக்கு மாற்று ஏற்பாடு வேற எங்க கிடைக்கும்? நீங்க சென்னைக்கு மாற்று ஏற்பாடு, காஞ்சிபுரம் என்பது ஏரிகள் மாவட்டம், பேரே ஏரிகள் மாவட்டம் தான் இன்னொரு பெயர். அப்போ நீர்நிலைகள் இல்லாத இடமே இருக்காது. அப்போ 90% நீர்நிலைகளை நீங்கள் மூழ்கடித்து விட்டு சென்னையில் எதுக்கு விமான நிலையம் கேட்கிறேன். அப்போ வளர்ச்சி என்பது என்ன? நீங்க யோசித்து பாருங்க. இப்போ டங்ஸ்டனை கம்பேர் பண்றாங்க. ஆனா
டங்ஸ்டன் சுரங்கம் கொடுப்பதை அது கொடுத்து பெறுவது வந்து பெரிய இழப்பே கிடையாது. பெறுவதும் இழப்பு வந்து நீங்க அதிகமாக இருக்கும், பெறுவது குறைவாக இருக்கும் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும். ஆனால் சென்னை ஏர்போர்ட்டுக்கு அடிஷனல் ஏர்போர்ட் கொடுப்பது என்பது நீங்கள் வந்து இழப்பது குறைவு, பெறுவது அதிகம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொழிற்கல்வி, உயர்கல்வி என்று படித்து விட்டு வருகிற மாணவ மாணவிகளுக்கு, லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னா அங்க எங்க தொழில் ஏற்படும்? நீங்க இதெல்லாம் இந்த வளர்ச்சி அப்படி கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். நீங்க வந்து நீர்நிலைகளை தூர்த்து விடுகிறீங்கன்னா நீங்க இருக்கிற மதுரை ஹைகோர்ட், எங்க ஊர் கோர்ட் எல்லாமே நீர்நிலை ஏரியில் கட்டப்பட்டதா. நான் கேட்கிறேன், காமராஜர் காலத்துல நெய்வேலிக்கு இடம் கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டு இடம் இல்லை என்று காமராஜர் அடம் பிடித்திருந்தால், மாநில அரசு அடம் பிடித்திருந்தால், அங்க இருக்கிற விவசாயிகள் அடம் பிடித்திருந்தால் இந்த மின்சாரம் எங்கிருந்து வரும்? வைகை டேமை பத்தி உருக்கமான ஒரு பதிவு வைரமுத்து பதிவு பண்ணுவார். அந்த ஊர் அந்த மண்ணை சேர்ந்தவர். இன்னைக்கு வைகை டேம்ல எத்தனை லட்சம் நிலப்பரப்பு பாசன வசதி பெறுகிறது? மேட்டூர்ல தண்ணி குறைஞ்ச சர்ச்சை தெரியும், ஒரு கோயில் தெரியும். அப்ப அங்க இருக்கிற கிராம மக்கள் வெளியேற்றப்பட்டார்களே, இன்னைக்கு டெல்டாக்கு வந்து எந்த தண்ணி போகுது? மேட்டூர்ல டெல்டா எத்தனை லட்சம் பாசன வசதி? நீங்க சொல்றதை நான் மறுக்கல, வளர்ச்சி வேணும் எல்லாம் சரிதான். ஐயநாதன் அவர்கள் குறிப்பிடுறாரு பல திட்டங்கள் இருக்கு, அந்த திட்டங்களுக்காக உள்ளூர்ல இருந்து அவங்க அகற்றப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட என்னன்னா நீங்க விற்க முடியாத நிலத்தெல்லாம் அப்ப கட்டாயமாக வெளியேற்றப்பட்டவர்கள் இன்னைக்கு நிலம் உடையவர்களாக இருக்காங்களா அல்லது கூலிகளா மாறி எவ்வளவு பேர் மாறி இருக்காங்கன்னு பாருங்க, சொல்லுங்க. ஒருத்தர் வெளியில போய் என்ன பண்ண முடியுது? ஒரு நீங்க அப்படியே வெளியேற்றீங்க, சொந்த மண்ணில இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், அவருக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. இப்ப கடந்த கால உதாரணங்களை சொல்றாரு. நீங்க சொன்ன என்எல்சி எடுத்தீங்களா, அங்க எவ்வளவு பேருக்கு எங்க போய் இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க. 2 ஏக்கர் நல்லா வச்சிருந்தாலே வச்சிருக்காரு, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு கேளுங்க. நீங்க இந்த பரந்தூர் விவசாய கூலிகள் இல்ல விவசாய தொழிலாளர்கள், நிலச்சுவாந்தார்கள் தங்கள் மகன்களை எத்தனை பேர் விவசாயத்தில் ஈடுபடுத்தினார்கள்? ஒரு புள்ளி ஒரு காட்டு. அப்படி கிடையாது. இல்ல என்ன என் பையன் படிச்சு இன்ஃபோசிஸ்ல வேலை வாங்கணும், விப்ரோல வேலை வாங்கணும் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துல ஏகனாபுரத்துல 100 வருட பள்ளிகள் எத்தனை பேர் படிக்கிறாங்க? அங்க படிச்சுட்டு எத்தனை பேர் வெளிநாட்டுல வேலை செய்றாங்க? நீங்க நிறைய வேலிடான क्वेश्चन வைக்கிறீங்க குபேந்திரன். அதாவது இதெல்லாம் செய்யாம நாட்டோட வளர்ச்சி என்ன ஆகும் அல்லது இத மறுத்தா என்ன இன்னைக்கு வந்து இருக்க முடியுமான்னு கேக்குறீங்க. தேவையான உரிமை இன்னும் கேட்டு பாருங்க. இன்னும் 3 மடங்கு பத்தாது, 6 மடங்கு கொடுங்க. எனக்கு இதே மாதிரி விவசாயம் பண்ணணும், எனக்கு காஞ்சிபுரத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல நிலம் வாங்கி கொடுங்க கேளுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. கும்பிடணும் சாமி, கழிவுன்ற அபிஷோ. ஆமா, குழந்தைய அழைச்சுண்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. வாடா கண்ணா, லோகம் கெட்டுடுத்து. காட்டு விலங்கான அவனை வீட்டு விலங்காக வயக்கினும் மாற்றினும் திமிரி நிமிர்ந்து இருக்கிற திமிலோடு ஆற தழுவி 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 ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். இதுதான் ஆடும் மாடுகளும் நமக்கு வைக்கிற கோரிக்கை. ரொம்ப டச்சிங்கா இருக்கு, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு. ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். இதுதான் ஆடும் மாடுகளும் நமக்கு வைக்கிற கோரிக்கை. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடங்கடா, இனிமே வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை, எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை. வேற கூட்டு போங்கடா, கோபத்துல போட்டு போற. ஏடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை, கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். அப்படி அர்த்தம் அகம் டிவி வழியே அகத்திற்குள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. ஒருத்தனுக்கு அழிவே இல்லாத செல்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கல்வியாத்தான் இருக்கும். மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வமே இல்லை. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். மாட பத்தி எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சு இரிட்டேட்டிங்காக உள்ளது. எழுத்தாணியை தூக்கி மூக்குக்குள்ளே விட்டு விடுவேன். ஆடு மாடு என்பது எங்களுடைய செல்வங்கள். இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, மாடு நம்மோடு இருந்தது. அது நம்மள வாழ்க்கையில ஒன்றி போனவன், நம்ம உறவு, நம்ம உறவு, நம்ம உறவு. கிழிச்சது போ, என்ன காப்பாற்றணும்.
எங்களுடைய வாழ்க்கையோடு எங்கள் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து வாழ்கிற போற்றத்தக்க உயிரினங்கள். எங்களை கண்டுபிடித்துக் கொடுத்த இனம் ஆயர்குடி மக்கள் மேய்ப்பர்கள் தான். ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு 1-2 கண்டுபிடித்த கூட்டம். குரலிலே எழுத்தன்ப ஏன எண்ணன்ப என்று பாடாது எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்றுதான் பாடுகிறார். முதலில் என்னை வைத்து பாடுகிறார். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எழுத்து தோன்றுவதற்கு முன்பே என் தோன்றிவிட்டது என்று சொல்கிறார். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இரண்டாவது பெரிய தாய்க்குடி ஆயர்கள், மேய்ப்பர்கள். அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற நமக்கு பெயர் மேய்ப்பர்கள், ஆயர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இன்று வரை இறைமகன் இயேசுவை மேய்ப்பன் என்றுதான் சொல்லுகிறார்கள். இங்கே கூட ஆயர்கள், பிசப்பெல்லாம் ஆயர்கள் என்று அழைப்பதை இன்றும் வழக்கமாக இருக்கிறது. அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா, என்னைய மாதிரி எல்லாரும் தத்துவம் பேச முடியுங்களா? நானா பேசுறேன்? இந்த காடு சார்ந்த இடத்திலே, முல்லை நிலத்திலே வாழ்ந்த நாம் அந்த குடிகளின் தலைவனை தேர்வு செய்தோம். ஆயர்குல தலைவன், அங்கே ஒரு தலைவனை தேர்வு செய்தோம். அவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தோம். கோல் என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என் அன்பு சொந்தங்களே, கோ என்றால் பசு, கோ மாதா என்று நாம் அழைக்கிறோம். கோ என்றால் வேந்தன், அரசன், கோன் என்று பொருள். இளங்கோவன், இளைய அரசன், இளவரசன் என்று பொருள். இன்று நமது பெயர்கள் கோவேந்தன் என்றெல்லாம் வைத்துக் கொள்வோம். இந்த கோ அதிலிருந்துதான் கோ என்றால் பசு, அதிலிருந்து தான் ஆங்கில சொல் கவ் வருகிறது. கவ் என்றாலும் பசுதான் குறிக்கும். என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? யாரா நீ? யார் நீ? ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. வேளாண்மைக்காக நாம் இந்த மாடுகளை உழவுக்கு பயன்படுத்துறதுக்கு வயக்கினோம். திமிரி நிமிர்ந்து இருக்கிற திமிலோடு ஆற தழுவி 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 காட்டு விலங்கான அவனை வீட்டு விலங்காக வயக்கினோம், மாற்றினோம். அவன் திமிரோடு ஆற தழுவி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்மையப்படுத்தினோம். அதுதான் ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த மாட்டு காளையின் கொம்பிலே சல்லி காசுகளை கட்டி விட்டதால் அது சல்லியை கட்டினதால் சல்லிக்கட்டு என்று ஆகிவிட்டது. ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு. குத்துனா பெரிய பீட்ரு இவரு. ஒண்ணு தெரியும் சொல்லு, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லு. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறோம். காளையை அடக்குவதற்கு அஞ்சுவானையானால் அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பினும்
அடுத்த பிறப்பிலும் மனம் செய்ய ஆயமகள் அஞ்சுவாள். அவன் கோழை என்று கருதப்படுகிறான். உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே அவனை சொல்லனியா? கொல்லேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று சங்க இலக்கியத்திலே பாட்டு இருக்கிறது. அப்ப இருந்து நாம் இந்த ஏறுதழுவி வருகிறோம். அந்த காலையை பழக்கி வயக்கி உழவுக்கு பயன்படுத்தினோம். அன்றிலிருந்து நம் குடும்ப உறுப்பினராக உடன் பிறந்த ஒருவனாக நம்மோடு இருப்பது இந்த மாடுகள். இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு. என்கிட்டயே கதை விடாத. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, பெண் குழந்தைகள்லாம் பொட்டு வச்சுட்டு என்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்களோ அன்னைக்கு தானே அது வந்து சனாதனம் காப்பாற்றப்படும். அப்படி எல்லாம் போகணும்ல. எங்க பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியலையே, அந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டோ ஒரு இந்து வாழ்வியலோட போக முடியலையே அப்படின்னு நேற்றுக்கு கன்னியாகுமரியில பேசியிருக்காரு. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. சரி, நான் என்ன கேக்குறேன், ஸ்கூலுக்கு புத்தகங்கள் எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு ஒரு பள்ளி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே கண்டிப்போம். யாரு இதுக்கு அங்க அப்புறம் எதுக்கு படிக்கிறேன் ஸ்கூல்ல இப்ப புக் எடுத்துட்டு வரேன். இப்ப என்ன பண்ணுது தமிழக அரசு, இந்த கலையில பிரவுன் கலர்ல டை அடிச்சுட்டு ஒரு ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஒருத்தர் இருப்பாரு சந்துரு, அவரை வச்சு ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டாங்க. அந்த கமிட்டியில அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, நெத்தியில விபூதி குங்குமம் எதையும் வச்சுட்டு மாணவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஎம் கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. ஏங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு. நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்குறோம். இப்ப நாங்க என்ன கேக்குறோம், இது எங்களுடைய உரிமை. அண்ணல் அம்பேத்கருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்துல எனக்கு கொடுத்திருக்கிற உரிமை, அதை தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேக்குறோம். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? சார் அந்த ரிப்போர்ட்டை யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார். எதுக்கு ரிப்போர்ட் கொடுத்த? எதுக்கு ரிப்போர்ட் கொடுத்த சார்? ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? ஏன்னா இங்க பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு. சட்டம் போட நீ யாரு? சட்டம் போடல. சட்டம் போட நீ யார்? போட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. சட்டம் போட நீ யார்? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. இது ரிஜெக்ட் ஆச்சா? சந்துருவோடைய அந்த ரெக்கமெண்டேஷன் ரிஜெக்ட் ஆச்சா? there is any official record? முதல்ல இம்ப்ளிமெண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. there is any official record? இல்ல. எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபாய் தான் பேமெண்ட். திமுகக்கு முட்டா கொடுக்கறதெல்லாம் நான் கேட்கல, பண்ணல. இது வந்து அபிஷியல் ரெக்கார்ட் கிடையாது. சிஎம்முடைய உத்தரவின்படி தான் அந்த கமிட்டி போடப்பட்டது. திரும்பி அந்த சந்துருங்கிறவர் யாருன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தமிழக மக்களுக்கே தெரியும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை தமிழ்நாட்டினுடைய செய்தி ஊடகத்துறை பத்திரிகைகள் கொடுத்து வெளியிட சொன்னது. ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. வெளியிட சொன்னது உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட். இல்லன்னு மறுக்க பாப்போம். வாங்குனீங்க, படிச்சு பாத்தீங்க, டொடங் இன்ட்டு மார்க் போட்டீங்க. அப்புறம் எதுக்கு சார் செய்தி ஊடகத்துறையை கூட்டி இதை போய் எல்லா பத்திரிகைகளையும் கொடு அப்படின்னு சொன்னீங்க? எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ இழிச்ச வேணா தெரியுதுல்ல உங்களுக்கு? கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். ஆர்எஸ்எஸ்காரனே என்னப்பா அவங்க வந்தானா நெத்தியில தின்னு வச்சு அனுப்பிச்சுடுங்க. யாரு வந்தா? ஆனா யாரும் வர மாட்டாங்கடா. நீங்க யாராவது கூட்டு வச்சு அனுப்பிச்சுடு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. அந்த செயல்படுங்க. நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். திருமாவளவன் என்ன அத்தாரிட்டியா? ஏன் ஒண்ணுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொன்னு வேற ஏதாவது சொல்றேன். திருமாவளவன் ஒரு டேஷ் அப்படிங்கிறேன், அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறதுக்கு. ஓங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடைஞ்சிரும். இப்ப நேக்கும் நாவடக்கம் ஒண்ணுல எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அதனால ஐம் பீயிங் வெரி கண்ட்ரோல். சனாதனமா எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க. விதுர நிதியை பத்தி பேசுவாங்க, மனு நீதியை பத்தி பேசுவாங்க. எல்லாத்த பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க. அவங்க their brain is full of knowledge. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் வாய் இருக்கிறது, எங்களுக்கும் நாக்கு இருக்கிறது, எங்களுக்கும் மேடை இருக்கிறது, எங்களுக்கும் பேச இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இவன் திருந்தவே மாட்டான்பா. டேய், திடீர்னு ஐம்புலனை அடக்கினா எப்படி அடக்க முடியும்? ஒரு ஒண்ணுக்கு ஒன்னால அடக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்த முடியும், அவசரப்பட்டா முடியாது. அதற்காக வாய்க்கு வந்தபடி உளறல், அதை நிறுத்துவதுதான். நிறுத்தினா அவங்களுக்கு நல்லது. உனக்கு என்ன வேணும்? கீழே உட்காந்துட்டு கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. அது வேற வாய், இது வேற வாய். அதுதான் இப்ப பார்க்கணும். அது வேற வாய், இது நார வாய். அந்த சாத்தாங்குளத்தும் போது என்ன பேசினாங்க?
இப்போ ஆட்சியில் இருப்பவர்கள், அவர்களுடைய கூட்டணி கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், அந்த நீதிபதி எல்லாம் ஒரே போர்க்கொடி தூக்குவாங்களே, அந்த நீதிபதி அவர்களுடைய சாயம், கலர் சாயம் என்னன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஏன் நடிகர்கள் ஒரே ரொம்ப கவலைப்படுறவங்க, சமூக ஆர்வலர்களாக மாறும் நடிகர்கள். அவங்க எங்க போனாங்க எல்லாரும்? இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். காது செவிடு, கண்ணு குருடு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் காரிய செவிடு, காரிய எல்லாரும் கப்சிப், ஆளே காணும். அவங்கலாம் எங்கெங்க போனாங்க, போய் ஒழிஞ்சிட்டு இருக்காங்களா, பூமி கடியில போயிட்டாங்களா ஒழிஞ்சிக்கன்னு தெரியல. இல்ல ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? இந்த முதலமைச்சர் தூங்க முடியல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி தூங்க முடியும்? அவரும் தூங்க முடியாது, பப்ளிக்கு, தமிழ்நாடு பொதுமக்களும் தூங்க விடுறது இல்ல. நானும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தபா வந்து என்ன கலாச்சி நிக்கிறீங்க. லா, சட்டம் ஒழுங்கு காணாம போயிடுது தமிழ்நாட்டுல. எங்க இருக்குன்னு தெரியல. அது கூவத்துல தூக்கி போட்டாங்களா, பே ஆஃப் பெங்கால்ல தூக்கி போட்டாங்களா, எங்கன்னு தெரியல சட்டம் ஒழுங்கும். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. அந்த செயற்படுங்க. நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். தமிழ்நாட்டின் அவல நிலைமை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தவறு நடந்திருக்கிறதுன்றது தெரியறது இல்லையா? இதெல்லாம் படிக்கச்சியே. ஸோ முதலமைச்சர் எப்பொழுது வாயை திறக்க போகிறார்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எல்லாருமே இப்ப பாருங்க வாயை மூடிட்டு இருக்காங்க. பயமா இருக்கலாம். எடப்பாடி அவர்கள் இருந்த பொழுது இவர்களுக்கு குரல் வந்துடுது. இப்போ அவங்க குரல்னா ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா என்ன தெரியல. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. அவர் பேர் என்ன? லில்லிபுட்டா. அவரை என்ன கூப்பிடுவாங்க? ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய பேர் அதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன? அவர்கள் நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், நல்லது செய்யறாங்க. அதெல்லாம் இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, முடிதான் நரைச்சிருந்தா மூளையமா நரைச்சிருக்க. முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சொல்வது, போஸ்ட்மார்ட்டம் யூஸ்வலா 1 hourல முடிக்கிறத இந்த குழந்தையோடது 4 மணி நேரத்துக்கு ஆயிருக்கு. ஸோ அவர் இனிமேல் எப்படி தூங்க போகிறார்? தூங்க முடியுமா அவரால்? நம்மளாலேயே தூங்க முடியல. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஆண்டிமுத்து ஆராசா, 2G புகழ் ஆராசா. அவர் என்ன பேசுவார்? அவர் திஹார் ஜெயிலை பார்த்து விட்டு வந்தவர். நாட்டின் உள்துறை அமைச்சரை முட்டாள் அப்படின்ட்டு. இது எந்த தைரியம் அவருக்கு? நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? திரும்பி 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 சனாதனத்தை பற்றி, இந்து மதத்தை பற்றி, இந்து கடவுளை கொச்சைப்படுத்தி எல்லாம் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்காரு. ஓ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. முதலமைச்சரானா என்ன தூங்க விடுங்க என்றார். இந்த மாதிரி ஆளுங்களை கட்சியில விட்டுட்டு அவர் எப்படி தூங்க முடியும்? நாம 21ஆம் நூற்றாண்டுக்கு கிட்டத்துல இருக்கிறோம். வெளியில வாங்க மாமா, வெளிச்சமா இருக்கேன். பிள்ளையா இருந்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கேன். இளிச்சவாய இந்துக்களுடைய மனநிலையை நான் சொல்றேன். இன்னைக்கு திருவேற்காடு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர அதே மாதேஷ் நாளைக்கு அந்த திருவேற்காடு கோவிலுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாம, வெக்கம், கூச்சம், மானம் எதுவுமே இல்லாம காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவீங்க. உங்க தெரு முக்குல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், டெய்லி கும்பிட்டு இருப்பீங்க. அந்த கோயிலை இடிப்பாங்க. அந்த கோயில் ஏங்க எத்தனை கோயிலுங்க தமிழ்நாட்டில் இடிக்கப்பட்டிருக்கேன்? என்ன நடந்தாங்க நீங்களா தெரிஞ்சீங்க? இலச்சங்கி புறம்போக்கு நிலத்துல கோயில் கட்ட பண உதவி செய்யறதே பாஜக தான்னு தெரியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தமிழ்நாடு அரசாங்கம் அதை இடிப்பாங்க. அதை மத அரசியலா மாத்தி இந்த நண்பர்கள் மனசை கெடுக்காத. அறநிலையத்துறை அந்த ரெக்கார்ட்ல இருந்து 6000 கோயில் காணாம போயிருக்கு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? என்ன நடந்தா தெரிஞ்சீங்க நீங்க? உங்க கோயில் முக்கு, உங்க தெரு முக்குல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், டெய்லி போய் கும்பிடுவீங்க. எனக்கு அதை கொடு, இதை கொடு, வேலை கொடு, ப்ரமோஷன் கொடு, இன்கிரிமெண்ட் கொடு, எல்லாத்தையும் கேட்பீங்க. அந்த கோயில் இடிக்கப்படும் போது அப்படியே பைக்கை கூட சைட் ஸ்டாண்ட் போட்டு கூட நிறுத்தாம பேசாம வந்துட்டே இருப்பீங்க உங்க அலுவலகம். தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. நடக்க போகுதுன்னு சொல்லி நான் பயமுறுத்தல. இந்த தமிழகத்துல 60 வருஷமா நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பேசுறேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. நீங்க பைக்கு நிப்பாட்டிட்டு நின்னு ஏங்க இடிக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டீங்க, உங்க அலுவலகத்துக்கு வந்துருவீங்க. ஆனா அந்த கோவில் இடிக்கப்படுற நேரத்துல அங்க 4 இந்து மொழிக்காரங்க நின்று கட்டிட்டு இருப்பாங்க, 4 பிஜேபி காரங்க நின்று கட்டிட்டு இருப்பாங்க. அவன் தான் இன்னைக்கு உயிரை கொடுத்து உங்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து வச்சிருக்க. இதெல்லாம் என்ன நியாயம்?
அநியாயமா இல்ல எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? உயிரை கொடுத்துனா உண்மையிலேயே உயிர் நூற்றுக்கணக்கான பேருடைய உயிரை நாங்க இழந்திருக்கோம். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.